காலை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். டீ கடை காய்ச்சிட்டாக தான் செய்வேன். 2 முட்டையை நான் நல்லா கலக்கி வச்சுருக்கேன். அதில் 3/4 டம்ளர் சர்க்கரை போட்டுட்டு நல்லா கலக்கிக்கோங்க. ஏலக்காய் வேணாலும் போட்டுக்கோங்க. என்கிட்ட ஏலக்காய் இல்லை, நான் போடலை. நல்லா கரையிற அளவுக்கு நல்லா கலக்கிட்டு அப்புறம் ரவை 1/2 டம்ளர் போதும், நிறையெல்லாம் போட வேண்டாம். 1/2 டம்ளர் ரவையும் போட்டுட்டு நல்லா கலக்கிக்கோங்க. அப்புறம் மைதா மாவும் ஒரு 3/4 டம்ளர் போடுங்க. எல்லாத்தையும் நல்லா போட்டு கலக்குங்க. இந்த ரவை மைதாவெல்லாம் இந்த புழு இது இருக்கும், அதெல்லாம் பார்த்து போடுங்க. வாங்கி ரொம்ப நாள் வச்சு கவனம் இல்லாமல் போட்டுறாதீங்க. எனக்கு ஒரு டைம் போட்டு அப்படி வேஸ்ட்டாக போச்சு. எல்லாம் கலக்கி முடிச்சாச்சு, அப்புறம் புழு மிதக்குது. அப்புறம் அப்படியே கொண்டு போய் குப்பையில் கொட்டிட்டேன். அதனால் ரவை மைதாலாம் யூஸ் பண்ணும்போது பார்த்து கவனமாக யூஸ் பண்ணுங்கள். இது கொஞ்சோண்டு பேக்கிங் சோடா போட்டு நல்லா கலக்கி வச்சுக்கோங்க. லிக்யூட் தண்ணி பால் எதுவுமே சேர்க்காதீங்க, லிக்யூடாக ஆயிரும். சர்க்கரையே உருக லிக்யூடாக வரும். அதனால் முட்டையை தவிர வேறு எதுவுமே சேர்த்துறாதீங்க. கொஞ்சோண்டு பேக்கிங் சோடா போட்டுக்கோங்க. என்கிட்ட பேக்கிங் சோடா இருந்தது, அதனால் போட்டேன். போடாமல் செஞ்சால் சாப்பிட்டா வராது, அவ்வளோதான். அப்படியே கையை தண்ணியில் தொட்டு உளுந்த வடை போடுற மாதிரி கொஞ்சம் சின்னதாக போடுங்க. பெருசாக போட்டிங்கன்னா வேகாது, வேறதுக்குள்ளே கரிஞ்சு போயிடும். நான் போட்டு பார்த்தேன், எனக்கு வெடிக்குது. ஆனால் பெருசாக போட்டால் வெடிக்குது, ஆனால் கரியுது, உள்ளே வேக மாட்டேங்குது. ஆனால் பேக்கிங் சோடா போட்டேன், முட்டைலாம் போட்டேன் பாருங்க, அப்படி ஒரு சாப்பிட்டுங்க. கேக்கு மாதிரியே சாஃப்டாக இருக்குது. வெளியே தான் ஹார்டாக இருக்குது, ஆனால் உள்ளே அப்படி ஒரு சாஃப்ட்னஸ்ஸு. பாட்டி கூட சாப்பிடும் போல், அந்தளவுக்கு சாஃப்டாக இருக்குது. சிம்மிலே வைங்க, எக்காரணத்தை கொண்டும் ஏற்றி